நான் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி ஆழியார் டேம் போயிருந்தேங்க. பசங்க போகணும்னு சொன்னாங்க. சரி பசங்களையும் அழைச்சிட்டு நாங்களும் போயிட்டு வந்தோம். ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை, பட் கூட்டமும் கம்மி தான். ஏன்னா காணும் பொங்கல் அன்றைக்கி தான் பயங்கர கூட்டமாக இருக்கும். இந்த தண்ணி வருது இல்லைங்களா, இதில் வந்து பசங்க நல்லா விளையாண்டாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம் பசங்களோட சேர்ந்து. நல்லா ஜிலு ஜிலுன்னு ஒரு தண்ணி. அப்புறம் மேலே ஏறி போனோம். படகு இருக்குன்னு நினச்சோம், பட் படகு இல்லை, ஏன்னு தெரியல. மேபி ஏதாவது கூட்டம் அதிகமாக இருக்கனால படகு இல்லையா என்னன்னு தெரியல. அப்புறம் அப்படியே வந்து வியூவெல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து வீடு இருக்கும் இல்லைங்களா, அங்கே ஒரு பங்களா இருக்கும். அதில் வந்து இந்த காதலிக்க நேரமில்லை படமில் வந்து ரவிச்சந்திரன் ஆடுவார் இல்லைங்களா, விஸ்வநாதன் வேலை வேண்டும்னு. அந்த பங்களாவில் வந்து பால்கனியில் ஏறி போய் ஒரு வியூ பார்ப்போம். சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து கீழே வந்து ஊஞ்சல், அப்புறம் வந்து நிறைய விளையாடுறதுக்கு இடம் நிறையா இருக்குது. அப்புறம் ட்ரெயின் ஏறணும்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஒரு ட்ரெயினும் போயிட்டு அப்புறம் வந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபிஷ்ஷு வந்து கண்டிப்பாக போய் சாப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா வந்து ஆழியார் டேம் வந்து ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பசங்களுக்கும் வாங்கி வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நேராக அங்கே இன்னொரு பிளேஸ் இருக்குது. அதாவது நம்ம பாலத்துக்கு முன்னாடியே வந்து தடுப்பணை மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்த தடுப்பணையில் வந்து நிறைய தண்ணி போகுது. ஆறு தான் ஆக்சுவலாக. நான் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு அப்புறம் வந்து அதுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு நல்லா வழுக்குது பாறை எல்லாமே. தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக போகுதுங்க, நல்லாவும் இருக்குது. இன்னொரு நாள் போகணும் அந்த இடத்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.